அண்ணாவுக்கும் அண்ணிக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள். ரைட். பல்லாண்டு காலம் உள்ளூண்டி வாழ வேணும், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள். நாங்கள் TND சர்ப்ரைஸ் டெலிவரி. சரியா? அப்ப அண்ணா அண்ணி 2 பேருமே அழகா இருக்கீங்க, ரொம்ப லுக்கா இருக்கீங்க. அண்ணா படு ஹேண்ட்ஸம். இது நிறைய பேருக்கு தாடி மீசை முளைக்குது இல்லையா, அதுதான். ஆனா அண்ணனுக்கு நல்லா இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணி நம்ம பக்கத்துல பாருங்க, எரிச்சலா பாக்குறான். சரி, ஓகே. அப்ப நாங்க வந்து TND சர்ப்ரைஸ் டெலிவரினா இன்றைக்கு இங்க வர முடியாத உறவுகள் சிலது இல்ல, வந்த உறவுகளும் சிலது சேர்ந்து செஞ்சிருக்கலாம். சரியா? உங்களுக்கு இங்க வர முடியாத உறவுகளா இருக்கலாம், அல்லது இங்க வந்திருக்கக்கூடிய உறவுகளா இருக்கலாம். யாரோ ஒரு ஆள் செஞ்சது. சரியா? அண்ணாண்ட சைட் தான் வந்திருக்கு எல்லா பரிசுகளும். அதனால அக்கா நீங்க ஃப்ரீயா உட்காரலாம். சரி, அண்ணா தான் யோசிக்கணும் யாரு கொடுத்தேன்னு சொல்லி. நாங்க கிஃப்ட் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பொக்கே கொடுத்துருங்க, அழகான ஒரு பூங்கொத்து. சரி, இன்னைக்கு கொடுங்க, 2 பேருக்கும் கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து வேண்டுமா? இப்ப என்னண்டா மிக்கி சொல்லுது, அண்ணா வந்துட்டு அக்காவுக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டான். மிக்கி எல்லாம் சொல்லுது, அக்காவுக்கு அண்ணாவை ப்ரோபோஸ் பண்ணட்டான். என்ன ப்ரோபோஸ் பண்ணுவோமா? ஓ எல்லாரும் லவ் யூ தங்கமே. சூப்பர். ரைட், சென்டருக்கு வாங்க. ரைட், அந்த பூங்கொத்து மாதிரி உங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சிகள் பொங்க வேணும். சரி, அந்த பூக்கள் மாதிரி எப்பயுமே சிரிச்சிட்டு அழகா ஃப்ரெஷ்ஷா எப்பயும் இருக்கும்னா வாழ்த்துறோம். ரைட். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜாக்கா? அரேஞ்ச் மேரேஜ். ரைட். இப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? கேட்க சொன்னாங்க. என்ன அவங்களும் கொடுத்தவரா கேட்க சொன்னாங்க. இதெல்லாம் நாங்களாம் எதுவும் கேட்கல. இந்த கேள்வி எல்லாம் கேட்க சொன்னாங்க. மாமா மாப்பிள்கிட்ட கேட்டுருங்கன்னு சொன்னாங்க. பொய்யா? நானே பொய் சொல்ல வேணும்? எனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயங்கள்லாம்? ரைட். அடுத்தது ஒரு சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்துருவோம். சரியா? இனிப்பான விஷயம் தானே, அதனால ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. ரைட். அதே மாங்கோ. நாங்கள் எப்பயுமே எங்களுடைய நல்ல நிகழ்வுகளை இனிப்படுத்த கொண்டாடுறது வழக்கம். இது வந்து அக்காக்கு தான் இப்படி போகும், மாப்பிள்ளைக்கு தேவைப்படாம். மாப்பிள்ளை சாப்பிட்டு சாப்பிட்றீங்களே இல்லையே, அவருக்கு விருப்பம் இல்லை, கொடுத்து அக்கறை கொடுக்கும். அக்கறை கொடுக்கும், அக்கா எங்களை தருவா, அப்புறம் கொடுக்கும். சரி, நான் நம்மளுடைய பேர்களை தெரிஞ்சு கொள்ளலாமா? அக்கா உங்களுடைய பேர் சொல்லுங்க. சிந்துசா. அப்ப சிந்து அக்கா. ஓகே. அண்ணா யசோ. யசோ யசோ சிந்து யசோ. அழகான பேர், அழகான பொருத்தம். வேணுங்க அக்கா, வேணுங்க வேணுங்க. நீங்க பக்கத்துல இருக்கீங்க, வேணுங்க. அது 2 பேருக்கும் பொதுவானதான். இந்த மேல ஒரு இது வச்சிருக்கீங்களா ஒன்று, அழகா ஒரு ஜோடி உண்டு. மேபி அதுல கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கலாம், அது கண்ணுக்கு தெரியலையா? நாங்க பெருசா கொண்டு நான் வைக்கிறது. உடச்சு பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன வந்திருக்கு? வா, ஒரு அழகான ஜோடி. சரியா? இந்த காதல் பயணத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய அழகான ஜோடி. அப்ப இது ஒரு ஞாபகார்த்தமா கொடுத்து விட்டாங்க. ஏனால் காலகாலத்து கிடைக்கல வேணுமே, நீங்க பாக்குற பொழுது உங்களுக்கு கொடுத்த அந்த பொண்ணுடைய இது ஞாபகம் வேணுமான்னு சொல்ல சொன்னாங்க மாப்பிள்ளைகிட்ட. பொண்ணு ஒரு பொண்ணு தான் கொடுத்துச்சா? ரைட். அண்ணாக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுகள் நிறையவா? பெஸ்ட் ஃப்ரெண்டுகள், சகோதரிகள், சோதரங்கள், சித்திமார், அத்தமார் கூடவா? பொண்ணு தான், நான் வயசு சொல்ல மாட்டேன். சரியா? ரைட். அதையும் கொடுத்துருங்க. கொளுத்தி போடுறதா? இல்ல தப்பா எல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் சொன்ன, நீ அத்தை சித்தி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். கொளுத்தி போற அளவுக்கு எதுவும் இல்லை. நீங்க யோசிக்க வேறண்டு. அதை கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க. அதான் உள்ளூரா இருக்கலாம், வெளியூரா இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்தும் செய்திருக்கலாம். ஞாபகம் வருது இல்லை? சரி, அந்த இந்த டைம்ல கொஞ்சம் ஞாபகம் வராது. அடுத்த கொடுத்துருங்க. சரி, நீ கெஸ் பண்ணுவோம். அதையும் பாருங்க, அதையும் வாங்கி பார்த்துட்டு கெஸ் பண்ணுவோம். அதையும் கொடுத்துருங்க. ரைட். என்ன மாப்பிள வந்துருக்கு உங்களுக்கு? சாரி, அப்ப அது அக்காவுக்கு வந்தது. சரி, அடுத்தது கொடுத்துருங்க. இது மீது அக்கா பிரிச்சு அண்ணா கொடுக்கணும். அக்கா வாங்கி பிரியுங்க. அக்கா நாசக்கா இருக்கிற மாப்பிள்ளை எல்லாம் வேலை செய்ய விட்டு பாவல்லையே மாப்பிள்ளை. வாங்க, ஓப்பன் பண்ணுங்க. அதான் சரி. ரைட். அப்ப அண்ணாக்கு ஒரு அழகான ஷர்ட்டும் ஜீன்ஸும் வந்திருக்கு. ரைட். பிடிச்சிருக்கா? ஜீன்ஸ் உள்ள இருக்கும் பாருங்க, பிடிச்சு வச்சுக்கணும்.
ரைட், இது வந்து அவுட்டோர் ஷூட்டுக்கு உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம். என்ன பிளான் இல்லையோ? நாங்களும் எடுப்போம், நாங்கள் பிரச்சனை இல்லை, நாங்களும் முறை தான் இருக்கு. சரி, இப்போ வருஷங்கள் கொடுத்து முடிஞ்சுது. இப்போ கண்டுபிடிக்கணும் ஏரியா மாப்பிள்ளை நம்மளுக்கு சாயந்தாருன்னா என்ன நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாரும் வீட்டை போகணும். குருதர்டா கொடுத்தது ஒரு கேள் தான், வந்தது இங்க இருந்து தான் வந்துச்சு. தெரியலையா? கேட்கப்படியா சொல்லுங்க. யாரண்டு அதை சொன்னா அப்புறம் கண்டுபிடிப்பாங்க. சரி, பொம்பளைக்கு தெரியுமா யார் கொடுத்துருப்பினோம்? மேபி அவங்களுக்கு கொடுத்த ஆக்களும் உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னாங்க. பொம்பளைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு சொன்னாங்க. இல்லை தெரியுமா சொன்னாங்க. யா தெரியுமான்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் தெரியும் அவங்கள. யாருன்னு சொல்லுங்க ஏரியா. வேலை சொன்னதான் நாங்கள் ஒரு பாட்டும் பாடணும், வாழ்த்து பாட்டும் பாடணும். நானே சொல்லுவா, கண்டுபிடிச்சா சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? பிடிக்கலையா? அது மச்சான் உங்களுக்கு மச்சான் இருக்கா? தர்ஷி அவர் மாப்பிள்ளை சைடா இல்லையா? அப்ப பிறகு நாங்க அவங்க சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டாங்களே, எப்படி மாறி வந்தது மாப்பிள்ளை சைடு தானே. சும்மா ஏன் சொல்ல போறேன்? நானே சொல்லுவா. சரி, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய உறவு, சரியா, இந்த இடத்துல தான் இல்லையென்று கவலைப்படக்கூடிய உறவு, பஞ்சு பஞ்சுன்னு கதைப்பாங்களாம். யாரு யார் இந்த கோர்ட்ல கேட்கறது? சரியா, அவங்க சொன்னாங்க எனக்கு மச்சான், எனக்கு எப்பயுமே உரிமை தான். ஆனா மாப்பிள்ளை பக்கம் நான் இப்ப மாற போறேன்னு சைட் மாறிட்டான். சரியா, அதனாலதான் மாப்பிள்ளை பக்கம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரியா, எந்த கதையில மட்டும் இல்லை, சும்மா இருந்தாலும் வேர்த்து கொண்டு வர வழி கிடையாது. நான் கழிச்சு தான் வேர்க்கணும் அவசியம் கிடையாது. சரி, அப்ப என்னன்னு சொன்னால் உங்களுடைய மச்சால் தான் இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி தான் மிஸ் பண்றாவா அதை சொல்ல ஆசைப்பட்டாங்க. சரியா, இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா கூடி. அப்ப அந்த இடத்துல தர்ஷி உங்களுடைய மச்சால் மட்டும் இல்லைன்னு மிஸ் பண்றான். அவ அப்பதான் கொஞ்ச நாள் போயினே அதை சொன்னா நான் அவசரப்பட்டு போயிட்டோன்னு தோணுதான். மச்சால வெடி முடிய போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட், அப்ப மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னவா. நீண்ட நாள் மகிழ்ச்சியோடு இருக்கட்டாம். எப்பயுமே சண்டை போடாம ஒற்றுமை. என்ன டக்குன்னு பாக்குறது மூஞ்ச மாறுது. அதெல்லாம் கஷ்டம். என்ன சண்டை போடாம இருக்க முடியாது. சண்டை போட்டாலும் மறுபடியும் சேர்ந்து வாழ வேணும். சரியா, வாழ்த்துக்கள். என்ன சொல்ல போறீங்க மச்சாளுக்கு? எதிர்பார்த்தீங்களா? இல்ல ஸ்டார்ட்ல அக்காக்கு ஓகே நிம்மதியாக இருக்கேன். என் சைட்டில் மாப்பிள்ளை நான் அப்படி பார்த்துக்கிட்டோம். அவரு அவன் ஃப்ரீயா இருந்தா பேசாமையா. சரி, ஓகே, அதனால சொன்னாங்க மாப்பிள்ளை சரி சொல்லிருக்கேன், நான் கட்சி மாறிடுறேன். சரி, அந்த உரிமை எனக்கு எப்பயும் இருக்கு. மச்சால் தான். ஆனா இனி மாப்பிள்ளை மச்சால்னா மாப்பிள்ளை நம்ம ஒரு அண்ணாவான். அப்படிதான் வருமே. அதான் தான் சொன்னாங்க மாப்பிள்ளைக்கு ஜீன்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் சொன்னாங்க. சைஸ் எல்லாம் சொன்னாங்க. எப்படி தெரியும் சைஸ் எல்லாம் உங்களுக்கு? போட்டோ பார்த்து பிடிச்சாங்களா? சரி சரி, மை போல் வாழ்ந்து இமயம் போல் வளர்ந்து என்றும் இணை பிரியாமல் வாழ வாழ்த்துகிறேன். இணை பிரியாது இருந்து இனி வரும் நாட்களிலே இன்பமாய் இருந்திட என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அருமையான உறவுக்கு நீங்கள் இருவரும் அழகான அர்த்தத்தை தர வேண்டும். உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களோடு பூக்கள் கோர்த்து பரிசுகள் தருவதை விட வார்த்தைகள் சேர்த்து நேசத்தை புரிந்தால் உன் இலக்கும் அவள் பயணமும் ஒன்றாகும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிவதில் தான் வாழ்க்கையினுடைய ரகசியம் ஒளிந்துள்ளது என்று சொல்லி உங்களுக்கு அழகான வார்த்தை சொல்ல சொன்னவா உங்களுடைய மச்சான். 2 பேரும் அழகான ஜோடி. வார்த்தைகள் விடைபெறும். சரி, போனோம் நீ ஆளுங்களா போய் TND அப்படி கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுவா. TND சர்ப்ரைஸ் டெலிவரி.
அழிவு மனம் TND நீங்க வச்ச ஆளுங்கள பொம்புல தாங்கடா. யாருக்கு அண்ணாக்கோ அண்ணா என்ன பண்ணுவாங்க வாகனம் கல்யாணம் ஆட்டோ வருடா போறேன் நல்லவனா ஏத்த போறேன் தூக்க போறேன் இலக்கலே 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 லே லே யாரு காணும் நீ காலேஜ் காணும்